வணக்கம் மக்களே. சூரிய வம்சம் படத்தில் ஒரு காமெடி டயலாக் வரும். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு பிச்சைக்காரன் கேட்பான், மகாராஜா நீங்கள் எங்கே இருக்கீங்களா, மீண்டும் இங்கேயே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. மகாபிரபு நீங்க இங்கேயே வந்துட்டீங்களா? இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்காரப்ப. அதே போல தான் திமுகவுடைய வேட்பாளர் தேர்வில் மீண்டும் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு உள்ளது. ஏன் அந்த கேள்வி நமக்குள்ளே எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதாபுரம் தொகுதியில் மீண்டும் சபாநாயகர் அப்பாவுக்கு வாய்ப்பு, திருச்செந்தூர் தொகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு, தூத்துக்குடியில் மீண்டும் கீதா ஜீவனுக்கு வாய்ப்பு, விருகம்பாக்கம் தொகுதியில் விக்ரமராஜா வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜாவுடைய பையன் பிரபாகர் ராஜாவுக்கு மீண்டும் வாய்ப்பு. அவர் மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. கொங்கு மண்டலத்தில் நான் பெரிய கிங்கு அப்படின்னு மாறுதட்டிட்டு இருந்த கரூர் செந்தில் பாலாஜி ஒரே ஜம்ப்பு அப்படி கோயம்புத்தூருக்கு வந்துட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையில் அப்துல் வஹாபுக்கு மீண்டும் சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த அரைத்த மாவையை திமுக அரைச்சிருக்கு. புது சரக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பழைய முகங்கள் மீதெல்லாம் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. இது அந்த ராதாபுரத்தில் சபாநாயகரில் ஆரம்பித்து மேலப்பாளையத்தில் அந்த பாளையங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா அப்துல் வஹாப் மேலாம் சரியான அதிருப்தி. அவரெல்லாம் நின்னாலே கண்டிப்பாக மக்கள் வந்தாலே தூர ஒதுங்கி போயிடும், அந்த அளவுக்கு இருக்குது. மேலும் அறப்போர் இயக்கம் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுன்னா, தமிழ்நாட்டிலேயே அளவிற்கு அதிகமான கல் குவாரிகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னா ராதாபுரம் தொகுதி. மிகப்பெரிய அளவில் முறைகேடாக கனிம வளங்கள் சுரண்டப்படுவது சபாநாயகர் அப்பாவுடைய ராதாபுரம் தொகுதி தான். இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு ராதாபுரம் மக்கள் மத்தியில். ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் திமுகவில் மீண்டும் இந்த பழைய மாவை விட்டுருக்காங்க, இந்த அரைச்ச மாவே திரும்ப விட்டுருக்காங்க. இவங்க மீண்டும் ஜெயிப்பாங்களா? இவங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா? இல்லை இவங்க டெபாசிட் இழப்பாங்களா? ஏன் இந்த வேட்பாளர் தேர்வில் மிகப்பெரிய ஒரு ஓட்டை விழுந்திருக்கு? இது திமுகவுடைய அந்த கோட்டை கனவில் மண்ணள்ளி போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திமுகவின் இந்த வேட்பாளர் தேர்வில் இந்த ஓட்டை விழுந்ததற்கு என்ன காரணம்? ஸ்டாலினுடைய 200 கனவு விழுமா, இல்லை அதுலேயும் இவங்க ஓட்டையை போட்டு விட்டுருவாங்களா? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மக்களின் அதிருப்தியை பெற்றவர்களுக்கு மீண்டும் திமுகவில் வாய்ப்பு. ஏன் வேட்பாளர் தேர்வில் இந்த அளவுக்கு ஒரு கவனக்குறைவு? ஏன் இந்த மாதிரியான ஒரு கவனக்குறைவில் மீண்டும் இந்த அதிருப்தி உள்ள வேட்பாளர்களுக்கு மீண்டும் ஏன் திமுக தலைமை வாய்ப்பு கொடுத்துருக்கு? அந்த அளவுக்கு திமுக தலைமைக்கு நெருக்கடியா? ஸோ இப்படி பல்வேறு கேள்விகள் நம்ம மத்தியில் எழுது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு எரிச்சல் தான் வருது. நம்ம பாளையங்கோட்டை தொகுதி எடுத்துக்குவோம். இந்த பாளையங்கோட்டை தொகுதியில் அப்துல் வஹாப் அப்படிங்கிறவர் இருக்கிறார், எம்எல்ஏவாக இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்ட செயலாளராக இருந்தார். ப்ளஸ் இவர் மேலே கட்சிக்காரங்களே நிறைய புகார் பட்டியலை வாசித்ததுக்கப்புறம் இவரை அந்த மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவர் KN நேருடைய ஒரு மிகப்பெரிய ஆதரவாளர். இந்த அப்துல் வஹாப் அப்படிங்கிறவர் தான் இந்த எம்எல்ஏவாக இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர். இவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கட்சியிலேயே ஏகப்பட்ட இவருக்கு எதிராக உள்ளடி வேலைகள்லாம் நடந்தது. பட் அதையும் மீறி மீண்டும் திமுக இவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அப்துல் வஹாப்புக்கு மீண்டும் பாளையங்கோட்டை தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இவர் வெற்றி பெறுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பாளையங்கோட்டை தொகுதிக்கு எந்த விதமான ஒரு நல்ல திட்டங்களுமே செய்யலை. 5 வருடம் பெஞ்சை தேய்ச்சிட்டு போனாரே தவிர எதையுமே அவர் செய்யலை. இதுதான் நிதர்சனம். உதாரணத்துக்கு மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சப் ரெஜிஸ்ட்ரார் சார் பதிவாளர் அலுவலகம் எங்கே இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா, உள்ளே போகணும். மேலப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனை சாய்ந்து உள்ளே போகணும். அந்த முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் வசிக்கக்கூடிய தெருவில் உள்ளே போகணும். ஒரு கார் போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான பகுதி. உள்ள கார் போனாலும் அந்த டேனிங் பண்ணி திரும்ப முடியாது. மழைக்காலங்களில் அந்த சார் பதிவாளர் அலுவலகம் முன்னாடி அவ்வளோ தண்ணி தேங்கி நின்றுச்சு. நான் பார்த்தேன். அது தெப்ப குளம் மாதிரி தண்ணி கிடந்த சகதி. நிறைய பெண்கள் அந்த சார் பதிவாளர் அலுவலகம் போகிறவங்களாம் வலிக்கு விழுந்தாங்க, வயதானவர்கள்லாம். அதில் முன்னாடி ஒரு பேவர் பேக் கல் போட்டு கொடுக்கலாம், செய்யலை. இந்த சாதாரண விஷயங்களை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கலாம் மக்கள் கேட்கல. கிராமத்தில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு சென்று வருவதற்கு சாலை வசதிகள் கேட்குறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த குளவணிகரபுரம் ரயில்கேட், அந்த பாளையங்கோட்டை மத்திய சிறை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குளவணிபுரம் ரயில்வே கேட்டுக்கு என்றைக்கு தான் விடிவு காலம் வரும்னு தெரியலை. இன்னமும் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல். புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாளையங்கோட்டைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 500, 250, 300 வண்டி நிற்கும். பாளைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு ஒரு 200 வண்டி நிற்கும். முட்டி மோதிக்கிட்டு இருக்கும்.
அதுவும் அந்த ரயில்வே கேட்டை தாண்டி போனால் ரோடும் சரியாக இருக்காது, பள்ளம் விழுந்து விழுந்து தான் போகணும். என்ன செய்கிறாங்க அப்படின்னு தெரியல அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க. இன்னமும் வந்து குலவரிபுரம் ரயில்வே கேட் வரல, கேட்டால் நாங்கள் ஒய் வடிவத்தில் போடுறோம், இசட் வடிவத்தில் போடுறோம், டிசைனாக காது குத்துறாங்க. இன்னமும் நடக்கலை. ஒரு குழியவாவது தோண்டியிருப்பாங்களான்னு பார்க்குறேன் அந்த குலவரிபுரம் ரயில்வே கேட்டுக்கு, ஒரு ஜேசிபி, ஒன்றும் நடக்கலை. சபாநாயகர் அப்பாவு அந்த வழியாக தான் போகிறாரு, முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் அந்த வழியாக தான் போகிறாரு, கிரகாம்பல் அந்த வழியாக தான் போகிறாரு, ஒன்றுமே நடக்கலையே. ஸோ அப்போ இந்த ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு கோபம் வரத்தானே செய்யும் இந்த எம்எல்ஏக்கள் மீது. ஸோ அந்த வெளிப்பாடு கண்டிப்பாக இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும். கண்டிப்பாக அப்துல் வஹாப்புக்கு எதிராக அங்கே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது தான் இருக்குது, எதிர்ப்பு அலையே இருக்குது. ஸோ அவரை அந்த சொந்த தொகுதி அவர் சார்ந்த சமுதாய மக்களை அவரை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அவர் சார்ந்த மதத்தை சார்ந்த மக்களை. ஸோ இப்படி ஒரு நிலையில் இருக்குது. அப்துல் வஹாப்புடைய வெற்றி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, அவர் வெற்றி பெறுவது மிக சிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அப்பாவு சபாநாயகர் அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன, கனிம வள கொள்ளை, கண்டும் காணாமல் இருக்கிறார். ஏதாவது முக்கியமான விஷயங்கள் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய விஷயங்கள் எதுவுமே அவர் செய்யலை. ஒரு மருத்துவமனை கொண்டு வந்திருக்கார், அது பழைய மருத்துவமனை, அந்த மாவட்ட மருத்துவமனை இது பண்ணியிருக்காங்க. மேலும் வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டு ராதாபுரத்தில் வந்து எந்த ஒரு பெரிய விஷயங்களுமே அவர் செய்யலை. ஆக்சுவலாக தாலுகா தலைமையமாக ராதாபுரம் தான் இருக்குது, தாலுக்கு ஹெட்குவார்ட்டர்ஸ் ராதாபுரம், ஆனால் வள்ளியூர் வளர்ந்துட்டு இருக்குது. அதுக்கான வள்ளியூருக்கு அவர் வள்ளியூரை வளர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ராதாபுரம் பகுதிக்கு அவர் எதையுமே செய்யலை. ராதாபுரம் இன்னமும் வானம் பார்த்த பகுதியாக பொய்த்து போய் தான் இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு அதிருப்தி சபாநாயகர் மேலே இருக்குது. சபாநாயகர் வெற்றி பெறுவது மிகப்பெரிய சந்தேகம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் பதிவு அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். என்ன கேட்டால் அவர் ஜெயிச்சா அது வந்து இந்த குருட்டு பூனை விட்டத்தில் ஏதாவதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதை தான். அப்படி ஏதாவது ஒரு மெடிக்கல் மிரக்கல் நடந்தால் வேணால் அவர் ஜெயிக்கலாமே தவிர மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க அப்பாவு மீது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருகம்பாக்கம் தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பிரபாகர் ராஜா, இவர் வந்து வணிகர் சங்க தலைவர் திரு விக்ரமராஜா அவருடைய மகன். தொகுதிக்கு ஏதாவது செஞ்சுருக்காரான்னு பார்த்தீங்கன்னா இவரை தொகுதியில் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க மக்கள். இதுதான் நிதர்சனம். தொகுதிக்கு ஏதாவது வளர்ச்சி பணி ஏதாவது பண்ணார்னா ஒன்றுமே இல்லை. இவர் மீது பல்வேறு புகார் குற்றச்சாட்டுகள், ஒரு சீரியல் நடிகை கூட ஒரு அலிகேஷன்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் தெரியும். பட் அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை, அதை பற்றி நம்ம அதெல்லாம் வந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்படி அவர் மீது ஒரு கலவையான விமர்சனம். அவர் கட்சிக்கு எந்த விதத்துலேயும் அவர் வந்து கட்சிக்கு என்ன செய்தாரோ, பட் ஆனால் மக்களுக்கு எதையுமே செய்யலை. அதான் நிதர்சனம். விருகம்பாக்கம் தொகுதி மக்களுக்கு, அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சாலை வசதிகள், அங்கே இருக்கக்கூடிய எதையுமே அவர் செய்யலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட நிலையில் மீண்டும் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. விக்ரமராஜா ரொம்ப நெருக்கம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் பிரபாகர ராஜா அங்கு வெற்றி பெறுவது மிகப்பெரிய சிக்கல். வாய்ப்புள்ள ராஜா, அண்ணன் சீமா பாணியில் சொன்னால் வாய்ப்புள்ள ராஜா அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆலங்குளம் தொகுதி பிஹெச் பாண்டியனுடைய மகன் மனோஜ் பால் பாண்டியன், அவர் அங்கே ஏற்கனவே வெற்றி பெற்றார், அதிமுகவில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றுட்டு ஓபிஎஸ் கூட போய் இருந்தார் கொஞ்ச நாள். ப்ளஸ் ஓபிஎஸ்சில் ஒன்றும் தேரலை அப்படின்னோடனே திமுகவுக்கு போயிட்டார். திமுக போய் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அப்போது அந்த பகுதியில் உங்கள் மக்கள் என்ன அடிப்படையில் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க? ஆலங்குளம் பகுதி மக்கள், இவர் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர், அதிமுகவில் இருக்கிறாரு, ஸோ இவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. அந்த தொகுதிக்கு எதுவும் செஞ்சீங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னும் செய்யலை. தனியாக உங்கள் கட்சி உள்கட்சி பிரச்சனையில் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணின்னு பிரிஞ்சு ஓபிஎஸ் கூட போய் இருந்தீங்க, தொகுதிக்கு எதுவும் உங்களால் செய்யவும் முடியலை. கடைசி நேரத்தில் திமுகவில் போய் இணைஞ்சிட்டு பதவியை ராஜினாமா பண்ணி இப்போ மீண்டும் ஆலங்குளம் தொகுதிக்கே போட்டிருக்காங்க. ஆலங்குளம் தொகுதி மக்கள் அவ்வளோ பைத்தியக்காரங்களா என்னன்னு தெரியல, மீண்டும் மனோஜ் பாண்டியனுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்கல் தான். ஏன்னா பிஹெச் பாண்டியன் அப்படின்னாலே அதிமுக அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர், மிகப்பெரிய வழக்கறிஞர். அவருடைய மகன் திமுகவில் போய் சேர்ந்திருக்கார், மீண்டும் வாய்ப்புக்காக திமுகவில் போய் சேர்ந்திருக்காருன்னா அவர் பதவி விலகும் போதே பேச்சு வந்தது. மீண்டும் அவருக்கு ஆலங்குளம் தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கே நம்ம முடிவு சொல்லிடலாம், வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு. கண்டிப்பாக மக்கள் அவரை புறக்கணிப்பார்கள், இதுதான் நிதர்சனம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன், மீன்வளத்துறை அமைச்சர். மீன்வளத்துறைக்கு இவர் ஏதாவது செஞ்சுருக்காரான்னு கேட்டிங்கன்னா மீனவர்கள் மத்தியில் போய் கேட்டிங்கன்னா நல்லா மிகப்பெரிய ஒரு பாட்டாகவே அவரை பற்றி பாடிடுவாங்க. எந்தவித ஒரு விஷயங்களுமே செய்யலை. அதுவும் குறிப்பாக இந்த புயல் காலங்களில் மீனவ மக்கள், மீனவ நண்பர்கள் படக்கூடிய அவஸ்தை ரொம்ப மோசம். நிறைய மீனவர்கள் காணாமல் போயிடுவாங்க. அவங்களை கண்டுபிடித்து தேடுவதற்கு ஒரு ஹெலிகாப்டர், ஏர் ஆம்புலன்ஸ் கேட்டாங்க, செஞ்சே தரல. மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அவர் மேலே எனக்கு. தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சி திமுக கட்சிக்காரங்களே அவர் மேலே அதிருப்தியில் இருக்காங்க. யாரையும் அரவணைத்து செல்வதில்லை.
இந்த எடுத்தோங்க கவிழ்த்தோங்க போக்கில் பேசக்கூடிய ஒரு மனிதர், கட்சிக்காரர்களை அரவணைத்து செல்வதில்லை. அதுவும் குறிப்பாக இந்த தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சம்பவத்திலலாம் அவர் எதையுமே கண்டுக்கிடலை. அவர் கண்டுக்கிடலை. ஸோ இது அவர் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் மீண்டும் அங்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெயிப்பாரா அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம்தான். இது ஒரு மெடிக்கல் மிரக்கல் நடந்தால் வாய்ப்பு இருக்குது. அவர் மீது ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்குகள்லாம் போட்டிருக்கு. வழக்குகளும் அவரை நெருக்கி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வச்சு ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து செந்தில் பாலாஜி, இவரை பற்றி சொல்லவே வேண்டாம். இவர் ஆட்சியில் இருக்கும்போதே சிறைக்கெல்லாம் போய் கிட்டத்தட்ட 1 வருடம் 2 மாதம் சிறையில் இருந்துட்டு இருந்த மனிதர், சிறையிலேயும் அமைச்சராக தான் இருந்தார். அதாவது நம்ம ஒரு தனி மனிதர், ஒரு அரசு அலுவலர் ஒரு 2000 ரூபா லஞ்சம் வாங்கிட்டாரு, கையூட்டு வாங்கிட்டாருன்னு அப்படின்னு அவர் கைது பண்ணாங்கன்னா உடனே அவர் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. துறை ரீதியாக ஃபஸ்ட்டு நடக்கணும்னா டிஸ்மிஸ் வைப்பாங்க. அவர் மேலே ஒரு என்கொயரி கமிஷன் வைப்பாங்க. கமிஷனுடைய அவர் விசாரணைக்கு ஆஜராகி எல்லாம் பதில் சொல்கிற பதிலில் திருப்தியாக இருந்தால் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் ஒரு மந்திரி, அவர் மீது எத்தனையோ லட்சம் பணம், வேலைக்கு பணம் வாங்கி ஏமாற்றிட்டாருங்க வழக்கு. ஆனால் அவர் இன்னமும் கைது பண்ணி சிறையில் இருந்தார். சிறையிலையும் மந்திரியாக தான் இருந்தார். கடைசியில் உச்சநீதிமன்றம் திமுக கழுத்தில் கத்தி வச்சு கேட்ட மாதிரி ஜாமீன் வேணும்னா மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணும். இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பேரை ஏற்படுத்தி தந்தவர் தான் செந்தில் பாலாஜி. அவர் இப்போ கரூரில் போட்டி போடுறதுக்கு பயந்துட்டு கோவையில் போய் போட்டிடுறார். அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை ராஜா. அவர் மிகப்பெரிய அளவில் விட்டமின் பா வச்சுருக்காரு. ஸோ விட்டமின் பா ஏதாவது வேலை பார்த்துச்சுன்னா ஜெயிப்பார். விட்டமின் பா கண்டிப்பாக வேலை பார்க்கும். ஸோ அதனால் விட்டமின் பாக்கு மசியாதவர்கள் யாரும் இல்லை இந்த உலகத்தில். ஸோ அதனால் விட்டமின் பாவை மிகப்பெரிய அளவில் இறக்கி விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவர் மீது ஒரு அதிருப்தி இருக்குது. ஸோ தொகுதி மாறி போட்டியிடுவதால் ஏதாவது ஒரு ப்ளஸ் வரலாம், இல்லை விட்டமின் பா மிகப்பெரிய அளவில் வேலை செய்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அடுத்து கீதா ஜீவன், சமூக நலத்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர் பெரியசாமியுடைய மகள். இவங்க தூத்துக்குடியில் ஏற்கனவே போட்டிட்டு வெற்றி பெற்றவர் தான். மீண்டும் அவருக்கு திரும்பவும் தூத்துக்குடியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வெற்றி பெறுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா கனிமொழியுடைய ஒரு மிகப்பெரிய அனுதாபி. கனிமொழியால் தான் அவருக்கு சீட்டு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவர் வெற்றி பெறுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய அளவில் இவர் மீது எந்த ஒரு அதிருப்தியும் இல்லை. இவர் மீது மிகப்பெரிய அளவில் மக்களுடைய பணிகளில் இவர் எந்த வித கவனம் செலுத்தலை. எந்த ஒரு விஷயமும் தூத்துக்குடிக்கு இவர் செய்து தரல அப்படின்னு தான் மக்களுடைய அந்த அதிருப்தியாக இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு தரணும் இல்லையா? தூத்துக்குடி எவ்வளோ பெரிய ஒரு மாநகரம், மிகப்பெரிய துறைமுகம் இருக்குது. மிகப்பெரிய அளவில் அந்த மக்கள் வேலை வாய்ப்புகளுக்கு மெட்ரோ நகரங்களுக்கு தான் போகிறாங்க. இப்போ தான் இந்த வின்ஃபாஸ்ட் போன்ற தொழிற்சாலைகள், மின்சார கார் வாகன தொழிற்சாலையெல்லாம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் தூத்துக்குடியை போய் பார்த்தீங்கன்னா இந்த முறப்பநாட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னமும் கட்டாந்தரையாக வேலைக்கருவியாக தான் இருக்கும். இந்த வாகக்குளம் ஏர்போர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முள்ளுக்காடாக தான் இருக்கும். பெரிய அளவில் தொழிற்சாலைகள் வரலை. இப்போ தான் சமீபத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தூத்துக்குடிக்கு இவர் எதுவும் செய்திருக்காரா? தூத்துக்குடி மக்கள் வாழ்வில் ஒளி ஏற்றி வைத்திருக்காரா? மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யலை அப்படின்னு தான் நீங்கள் மக்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் கூட்டி கழித்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறவர்கள் மிகப்பெரிய அளவில் தோல்வி பெறுவதற்குத்தான் வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக நாம் மீண்டும் பதிவு பண்ணுறோம், அப்பாவு அவர்கள் மிகப்பெரிய அளவில் அங்கே ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விருகம்பாக்கம் தொகுதியுடைய பிரபாகர் ராஜா, அவருக்கும் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது. அடுத்து ஆலங்குளம் தொகுதி மனோஜ் பாண்டியன், அவருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. செந்தில் பாலாஜி, பாளையங்கோட்டை தொகுதியுடைய வேட்பாளர் அப்துல் வஹாப், இப்படி இவங்க எல்லார் மேலுமே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. நான் சொன்ன இவர்கள் வெற்றி பெறுவது மிக மிக சிக்கல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது நமக்கு திமுக மீது இருக்கக்கூடிய ஒரு வன்மம் அதெல்லாம் இல்லை, கள நிலவரங்களை தெரிஞ்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாத ஒரு யூடியூப் சேனல். எந்த ஒரு கட்சியிடமிருந்தோ நிதியை பெற்றுக்கொண்டு எல்லாம் பேசுகிறதே கிடையாது. எந்த ஒரு கட்சியும் சாராது நடுநிலையோடு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான். ஸோ அதனையெல்லாம் நம்ம வைத்து கள யதார்த்தங்கள், கட்சியோட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட பேசி வரக்கூடிய செய்திகளை தான் நம்ம உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஸோ இவர்கள் வெற்றி பெறுவதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல், வாய்ப்புள்ள ராஜா அப்படின்னு தான் கள நிலவரங்கள் சொல்லுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.